ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். பா, டீ சாப்பிடலான்னு இருக்கீங்களா? டீ சாப்பிட்டுட்டே பைபிள் வாசிக்கிறேன், அதை கேளுங்க. 15வது சங்கீதத்தில் 5 வசனம் இருக்குது. அதில் அசைக்கப்படுவதில்லைன்னு யாரை சொல்கிறாரு கர்த்தர்னு பார்க்கலாம். அசைக்கப்படாமல் இந்த காலத்தில் இருக்க முடியுமா? பார்க்கலாம் வாங்க. 5 வசனம் தான் இருக்குது. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு கீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். இதோட முடியல, இதுதான் மெயின் பாயிண்ட். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். பா, வேற லெவல். நல்லா கேளுங்க, இன்னொரு வாட்டி வாசிக்கிறேன். ஆணையிட்டதில், தான் ப்ராமிஸ் பண்ண ஒரு விஷயத்தில் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். அப்படி வேற லெவல். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பட் அப்படி இருக்க முடியும். இட்ஸ் நாட் இம்பாசிபிள். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதே இல்லை. ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். நான் மெசேஜ்லாம் எடுக்கல. கர்த்தர் நல்லவர். பிடிச்சிருந்தா ஆமேன்னு சொல்லுங்கள். வாயில் டீ இருந்தால் சொல்லுங்கள். நிறைய டீ இருந்தால் சொல்லுங்கள். பாய் பாய்.